ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் புதிய மருத்துவமனை கட்டடத்தை பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து அவரிடம் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பேராவூரணி அரசு மருத்துவமனையில் புதியதாக 5 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த கட்டிடப் பணியை பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் அவர் பார்வையிட்டு குறித்து வருகிறார். சார், இந்த மாதிரி என்னென்ன வசதிகளோட இந்த கட்டடம் கட்டுறீங்க, எத்தனை கோடி ரூபாய் மதிப்பில் கட்டுறீங்க, எத்தனை அடுக்குள்ள சார்? பேராவூரணி காமராஜர் அரசு மருத்துவமனை என்னுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு 5 கோடி ரூபாய் அளவிற்கு இங்கே கட்டிடம் கொடுத்திருக்கின்றார்கள். 3 அடுக்கு கட்டிடமாக இங்கே தந்திருக்கின்றார்கள். இங்கே வருகை புரிகின்ற நோயாளிகள் அவர்கள் பயன்படும் விதமாக அந்த கட்டிடம் வேகமாக வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அரசு மருத்துவமனை பொறுத்தவரை இங்கே ஒரு நாளைக்கு 800லேருந்து 900 நோயாளிகள் இங்கே வந்து செல்கின்றார்கள். 70 படுக்கரை கொண்ட இந்த அரசு மருத்துவமனை எப்படி முழுதும் நிரம்பி வழிகிறது. ஏனென்றால் இங்கே இருக்கின்ற மருத்துவர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றுகின்றார்கள். இன்னும் அவர்களுக்கு நாம் உதவி புரிய வேண்டும் என்றால் அரசுக்கு ஒரு கோரிக்கையை நான் வைக்கின்றேன். அரசு இன்னும் அந்த 3 அடுக்கு கட்டிடத்தை 4 அடுக்கு கட்டிடமாக எங்களுக்கு தர வேண்டும் மற்றும் அதற்கு லிஃப்ட் வசதி செய்து தர வேண்டும் என்று நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். இந்த புதிய கட்டிடத்துக்கு கூடுதல் மருத்துவர்களை, கூடுதல் அடிப்படை வசதிகளை என்ன நம்ம செஞ்சு கொடுக்க போறீங்க? இந்த புதிய கட்டிடத்திற்கு கூடுதலாக அவர்களுக்கு மருத்துவர்கள் சொல்கின்ற ஆலோசனைப்படி அவர்களுக்கு நவீன படுக்கை அறை, நவீன உபகரணங்கள் கொண்டு அந்த புதிய மருத்துவமனை அமையப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்குரிய நிதியையும் ஒதுக்கி இருக்கின்றார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இன்னொரு கோரிக்கை ஒன்று, இங்கே மருத்துவர்கள் போதுமான அளவிற்கு இருக்கின்றார்கள். இருந்தாலும் இங்கே இருக்கின்ற மருத்துவர்களை பட்டுக்கோட்டைக்கோ கும்பகோணத்திற்கோ டெப்டேஷன் போட்டு அவர்களை மருத்துவர்களுடைய எண்ணிக்கை குறைவதால் இங்கே இருக்கின்ற நோயாளிகளை பார்ப்பதற்கு அவர்களுக்கு மிக சிரமமாக இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற மருத்துவர்களை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு டெப்டேஷன் போடாமல் நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.